பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 115 அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய உங்களுக்கு முன்னிலையில வைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? எதுக்கு அவருக்கு பயப்படணும்? அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் நாமத்தை சொன்னா அடங்காத எந்த ஒரு விஷயமும் இல்லை. காற்றை பார்த்து அவருடைய நாமத்தை சொன்னா அந்த காற்று அமைதலா இருக்கும். அதாவது புயல் போன்ற வருகிற காற்று பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு அடிபணியும். என் கடலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொன்னா அந்த அலைகள் அமைதியா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கா? அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு நீங்களும் நாங்களும் பரிசுத்தமா இருக்கோமா? கர்த்தர் நல்லவர். அவருக்கு பயப்படுகிற பயம், அந்த பயம் எதுக்காக அவர் மேல இருக்கும்? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பை விட்டு போயிடக்கூடாதுன்ற அந்த பயம் இருக்கணும். அவருடைய சத்தியத்தை தவறிடக்கூடாதுன்ற அந்த பயம் இருக்கணும். அப்படிப்பட்ட பயம் உங்களை ஞானவானாக்கும். அவருடைய அன்புக்கு நேராக இன்னும் ஆழமாய் உங்களை இழுத்து செல்லும். அவருடைய பரிசுத்தத்துல இன்னும் நீங்கள் நிலைத்து இன்னும் பரிசுத்தத்தை தேடுவீங்க. அவர் பெரியோர் சிறியோர் அவருக்கு இந்த உலகம் தாங்க, இந்த உலக மக்கள் தான் பணம் இருக்கிறவர்களை, குணம் இருக்கிறவர்களை, அதாவது பணம் அழகு இருக்கிறவங்கள, எல்லாருக்காகவும் ஏதோ ஒண்ணு எல்லாருமே சமமா பார்க்க மாட்டாங்க. ஆனா என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பாரு. சிறியோர் பெரியோர் எல்லாரையும். இந்த மனிதர்கள் தான் எது சொன்னாலும், ஒரு நல்லது சொன்னாலுமே, பெரியவர்களுக்கு ஒரு நல்லது சொன்னாலுமே அது சின்னவங்களா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்காது. ஆனா அங்க பாகுபாடின்றி சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஞானத்துல குறைவா ஞானம் கொடுக்க இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. அவரை அறிகிற ஞானமும் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற ஞானமுமா இருக்கிறது. அவ்விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற வல்லவராக இருக்கிறார். அவரை பிடிச்சிக்க நீங்க ரெடியோ? தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மக அடக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்தின உங்களுடைய தயவிற்காக நன்றி. இந்த புதிய அக்டோபர் மாதத்திலும் இசப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர். இசப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார் என்று உங்களுடைய சத்தியத்தின் ஊடாய் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன். இசப்பா காணியாட்சிக்கு புறம்பே இருந்த எல்லோரையும் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு நேராக அழைத்த தேவன். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உம்முடைய அன்பிலையும் உம்முடைய சத்தியத்திலும் நிலைத்து இசப்பா உம்முடைய பரிசுத்தத்தை இழக்காதபடி, உம்முடைய அன்பையும் விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடி கர்த்தர் இசப்பா உமக்கு பயந்து உம்முடைய அன்பில தரித்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் வருகிற நாள் வரைக்கும் கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து விடாமல், கொடுத்த ரட்சிப்பை சிப்பா உம்மிடத்தில் நாங்கள் வெளியேற பெற்ற உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது என்ற இசப்பா எப்பொழுதும் அதை நாங்கள் எங்கள் மனதுல எப்பொழுதும் பரிசுத்தாவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துகிறார்கள். பரிசுத்தாவியானவர் கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. கர்த்தாவே எந்த மனிதர்களுக்கும் பயப்படாமல் இசப்பா உம்முடைய சமூகத்தை தேடி வந்து இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்புல என்றைக்கும் நிலைத்திருந்து கர்த்தர் இசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பங்காளிகள் ஆகும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் அங்கே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.